எவனும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வரும். அப்போ அவருடைய மனசுல என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, வெற்றின்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கிடைக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இதை நம்பி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ அவர் தைரியமா சாராயிட்ட சொல்லாம போனது கூட ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சாராயிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தா சாராய் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, கொடுத்துருக்கவே மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஆனா சாராயினுடைய பேச்சை தட்ட முடியாது, அவங்க எதிர்த்துன்னு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு தெரியும். அதனாலதான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே இல்லை. சில காரியத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் சொன்னாலும் நீங்க விசுவாசமான வார்த்தையை சொன்னா சிலர் நம்ப மாட்டாங்க. ஜோம் பண்றவங்களே நம்ப மாட்டாங்க, சர்ச்சுக்கு போறவங்களே நம்ப மாட்டாங்க, ஆண்டவரோட நடந்த அற்புதத்தை பார்த்தவங்களே நம்ப மாட்டாங்க. ஏப்பா நீ எல்லாம் கூட நம்பல, நான் சொல்றேன் அவங்கள்ட்ட ஷேரே பண்ணாதீங்க. அவங்களுடைய பார்வைக்கு அதை நம்ப முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் உச்சரித்தபடியே திரும்பி அவர் மட்டும் தனியா வந்தாரா, பிள்ளையோட வந்தாரா? சொல்லுங்க. யெகோவாயிரே கர்த்தர் 38 வருடமா வியாதியா இருந்தவன் வியாதியோடையே மரிச்சானா, எழும்பி நின்னானா? அவ்வளவு தூரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அது போய் வஸ்திரத்தோட விடுதலை கிடைச்சிச்சா இல்லையா? ஆனா இவங்க 3 பேருக்கும் மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று இருந்துச்சு. அவங்க எதை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு ஒருத்தர், சொல்லுங்க, இது நடக்கும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு எப்படின்னு சொன்னா நம்மளால சொல்லுங்களேன், நம்மளால சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச் இந்த ட்ரஸ்ட் விஷயமா வந்து கவர்மெண்ட்ல ஒரு சின்ன அப்ரூவல் ஒன்று தேவை. அப்போ அந்த அப்ரூவலுக்காக நிறைய பேப்பர்ஸ் வந்து கேட்டாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான பேப்பர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, இந்த நம்முடைய திருச்சபையினுடைய, இது கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிறதுனால இந்த சர்ச்சினுடைய டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வந்து அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த ஜெராக்ஸ் வந்து என் கையில் ஜெராக்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே ஆச்சு இல்லை. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த ஜெராக்ஸை நான் வந்து ஃபஸ்ட் டைமாக திருப்பி பார்க்குறேன். அப்போ எடுத்து கையில் வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து, இந்த இடத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சு ஒன்றொன்னா அதில் படித்தேன். அதில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா பத்திர பேப்பர்லையும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் மேலே ஒட்டி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பேரா டைப் பண்ணி கீழே வந்து வாங்குபவர் விற்பவர் அப்படின்னு 2 சைன், இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலையும் 2 சைன் இருக்கும். மோஸ்ட்லி சாட்சிகள் அப்படின்னு சொல்லி வந்து, அதுவும் வந்து சாட்சிகள் அப்படின்ற சைனை பேக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் அப்படி போட்டாலும் 1, 2 அப்படின்னு போடுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த பேப்பரை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மேலே ஒரே ஒரு லைன் மட்டும்தான், என்ன அப்படின்னா, இந்த இடம் கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக அப்படின்னு எழுதி கீழே 1 2 3 4 5 6 அப்படின்னு 19 சைனு. ஒரு வாங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் இருந்துச்சு. அந்த சைனில் வந்து நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய அந்த சீலு ப்ளஸ் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படின்ற ஒரு சைன், அது ஒன்று தான், அவ்வளோதான். ஆனால் அவங்க விற்பவர்கள் அப்படின்ற சைன் எத்தனை சைன் அப்படின்னு சொன்னால் 19 சைன். 19 பேரில் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் போட முடியாது. அதனால அவங்க கை நட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க 90 இயர்ஸ் ஓல்டு, 90 வயசு ஆச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு சைன் போடுறதுக்கு கை நடுங்குது. உண்மையிலே அந்த பத்திரத்தை எடுத்து அப்படியே பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணியே வந்து அப்படியே அழுது நன்றி சொன்னேன். இது சாத்தியமே இல்லை. 19 பேர் வந்து, அதுவும் 90 வயசுக்கு மேலே இருக்கிற 3 பேர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து முழு மனசோட இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எப்படி ஒத்துக்கும்? எப்படி இதை ஒன்று சேர்க்க முடியும்? எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து லேண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, பட் அவங்க ஓனர்ஸ் 7 பேர் இருக்காங்க, அந்த 7 பேரையும் ஒன்று சேர்க்க முடியல, 6 பேரையும் ஒன்று சேர்க்க முடியல, 3 பேர் அண்ணன் தம்பி ஒன்று சேர்க்க முடியல, 19 பேரை யார் ஒன்று சேர்த்தா? இந்த இடத்திற்காக பேசும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அதெல்லாம் விற்கவே மாட்டாங்க சார், அவங்க இருக்காங்க வதன்னு இருக்காங்க, அத்தனை பேர் வந்து ஒன்றா உட்கார்ந்து பேசி முடிக்கவா போகிறாங்க, அதெல்லாம் யாரும் வாங்க முடியாது, அது அப்படியே தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நிறைய பேருடைய ஜபத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா,
நம்ம ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டோம், ஒரு விசுவாச லட்சியத்தை நம்ம வச்சுட்டோம். என்ன லட்சியத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், கர்த்தர் அங்கீகரித்தார், இந்த காரியத்தை செய்வது அவருக்கு சுலபமான காரியம், அவருக்கு லேசான காரியம், அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை, அவர் செய்வார். அவர் நினைச்சாருன்னா எத்தனை ஆட்களா இருந்தாலும் ஒன்று சேர்ப்பார், அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சு ஜெபம் பண்ணி விசுவாசித்து உபவாசத்தை போட்டா. ஆனா கர்த்தர் செஞ்சாரா? ஆண்டவர் செஞ்சாரா? இன்று இந்த காரியத்தை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீ அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு, மறுபடியும் அந்த காரியத்திற்காக நீ ஜெபம் பண்ணு, மறுபடியும் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு.